வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜான்வரி 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம இந்தியன் எக்கனாமி வேர்ல்டுலேயே 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக ஆகியிருக்கு. டோட்டல் ஜிடிபின்னு பார்த்தோன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 4.18 ட்ரில்லியன். இதுக்கு முன்னாடி இந்த 4th பிளேஸில் ஜப்பான் இருந்துச்சு. ஸோ அதை சர்பாஸ் பண்ணி அதை தாண்டி தான் இப்போ நம்ம 4th பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். பை 2030 நம்ம இந்தியன் எக்கனாமி ஜெர்மனி எக்கனாமியும் ஓவர்டேக் பண்ணி 3rd பிளேஸ்க்கு போகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2026 இஸ்ரோ நாசா ஹியூமன்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்பக்கூடிய மிஷனில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நாசாவோட மிஷன் என்னென்னா ஆர்டிமிஸ் 2. இது வந்து லோ எர்த் ஆர்பிட் இருக்கு இல்லையா ஸ்பேஸில், அதை தாண்டி ஹியூமன் போகிறதுக்கான ஒரு மிஷன் தான் இது. கிட்டத்தட்ட 4 ஆஸ்ட்ரோநாட்டை அனுப்புறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 சுற்றி இருக்கவும். அடுத்தது இது எப்போ பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா நாசா Feb 5, 2026. அடுத்தது நம்ம இஸ்ரோவை பற்றி பார்த்தோன்னா ககன்யான் G1 இது வந்து மார்ச் 2026 அந்த டைமில் வந்து அனுப்புறதா இருக்கிறாங்க. இதை கேரி பண்ண போகிற வெஹிக்கிள் என்னென்னா LVM 3. அடுத்தது ஃபர்ஸ்ட் எவர் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்தே பாரத் இருந்திருக்கு. அது வந்து Feb 15, 2019 கொண்டு வந்தாங்க, நியூ டெல்லி டு வாரணாசி. இப்போ வந்திருக்கிறது அதே வந்தே பாரத்தில் ஸ்லீப்பர் ட்ரெயின். இது வந்து ஹவுரா வெஸ்ட் பெங்கால் அங்கேருந்து அசாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த வந்தே பாரத்ன்றது 160 km/h போகக்கூடிய ஒரு ட்ரெயின். இது செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின். இந்த 2026 இந்தியன் ரயில்வேல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறதா நம்ம ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ரயில்வே மினிஸ்டர் யார்? ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ். 29th நேஷனல் ஸ்போர்ட் கிளைம்பிங் சாம்பியன்ஷிப் 2025 அண்டர் 17 கேட்டகரியில் அமேரா கோஸ்லா 14 year old அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க கோல்டு மெடல். அடுத்தது வேர்ல்ட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப். இதில் வந்து இது தோஹாவில் நடந்துச்சு. இதில் வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா மேக்னஸ் கால்சன் தான். இது அவரோட 9th டைம் இதை வந்து வின் பண்ணுறாரு வேர்ல்டு பிளிட்ஸ் டைட்டில். அர்ஜுன் எர்காசி வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கிறாரு, நம்ம இந்தியன் பிளேயர். அடுத்தது கோவாவில் இதுக்கு முன்னாடி வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்தது, ஒன்று நார்த்து இன்னொன்று சவுத் கோவா. இப்போது அதை அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக கன்வீனியன்ஸ்க்காக 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 3rd டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தோன்னா குஷவதி வந்து ஒரு ரிவரோட நேமை தான் வச்சுருக்கிறாங்க. இந்த 3rd டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 4 தாலுக்கு இருக்கும். சாங்கம், கெனகோனா, தர்பந்தோரா, குவைப்பம். ஸோ இந்த 4 தாலுக்கு இருக்குது. அடுத்தது நம்ம கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்தே பாரத்தில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின். இது எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 2027 வந்துடும், அதாவது ஃபங்க்ஷனிங்க்கு. இது எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் ரூட் பார்த்தோன்னா மும்பை டு அகமதாபாத். மும்பைனா என்னது மகாராஷ்டிரா, அகமதாபாத்னா என்னது குஜராத். இதில் ஜாப்பனீஸோட அவங்களோட புல்லட் ட்ரெயினை ஷின்கான்சென் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம புல்லட் ட்ரெயினையும் மேக் பண்ணியிருக்கோம். இதனோட ஆப்ரேஷனல் ஸ்பீட் 320 km/h. வந்தே பாரத் 160 km/h, இது 320, அப்படியே டபுள். இது எப்படின்னா ஃபேஸாக பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் மும்பை டு அகமதாபாத் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸாக போகிறாங்க. இதுக்கு முக்கியமாக அமௌண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி JICA. 1,08,000 crore வந்து இதுக்கான நிதி ஒதுக்கீடு. அடுத்தது ஸ்வஸ்திய சம்பாத் அப்படின்ட்டு ஒரு டிஜிட்டல் ஹெல்த் கம்யூனிகேஷன் இனிஷியேட்டிவ். இது ராஜஸ்தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அடுத்தது 8th ஸ்டேட் பே கமிஷன். நம்ம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஒரு 8th பே கமிஷன், அதாவது 7th பே கமிஷன் நம்ம ஜான்வரி 1 முடிஞ்சிருக்கும் 2026. ஸோ அடுத்த 8th பே கமிஷனை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் என்னென்னா அசாம் தான். அடுத்தது அமேசானியன் ஸ்டிங்லெஸ் பீஸ். இதுதான் நம்ம உலகத்திலேயே லீகல் ரைட் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் இன்செக்ட். எந்த நாடு கொடுத்துருக்குன்னா பெரு கொடுத்துருக்கு. 2 முனிசிபாலிட்டிஸ் சத்திப்போ, நாட்டா, இந்த 2 முனிசிபாலிட்டிஸும் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரைட்டை வந்து அது கிடச்சிருக்கு.
இந்த அமேசானியன் ஸ்டிங்லெஸ் பீஸ்ன்றதுக்கு வந்து ஸ்டிங் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. அடுத்தது ஜான்வரி 2 வந்து வேர்ல்ட் இன்ட்ரோவர்ட் டே. இந்த இன்ட்ரோவர்ட் டேன்றது வந்து இன்ட்ரோவர்ட்ஸோட குவாலிட்டிஸ் ஒருத்தவங்களுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டிஸை செரிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை கொண்டாடுறாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு மறக்காமல் லேர்னிங் கார்னர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.